குன்றக்குடி முருகன் கோயில் தான் வந்திருக்கும். கடைசியாக எம்டன் மகளை பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே முடியல. ஆனால் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. இன்னைக்கு முருகர் எனக்கு வர்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்காரு. 150லேருந்து 200 படிக்கட்டு உயரம் கொண்ட இந்த முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். நான் இங்கே வரப்பே நிறைய பேர் காவடிலாம் தூக்கி பயபக்தியா அந்த தெருக்குள்ள போனவொடனே அந்த பயபக்தி வைப்பு வந்து உருவாயிடுச்சுன்னா பாத்துங்களா, அப்படியே பாசிட்டிவான வைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த கோயிலை பத்தி ஒரு சின்ன வரலாறு நான் கூகுள்ல பார்த்தேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுதான். அதுக்கப்புறம் மருது சகோதரர்களால இது திருப்பணி மேற்கொள்ளப்பட்டது. அதை மெயின்டெனன்ஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான என்னன்னா, மருது பாண்டியன் மூத்த சகோதரர் பெரிய மருதுன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு போர்ல வந்து காயம் பட்டுடுச்சான். முதுகுல அந்த திருநீரை வச்சே அந்த காயம் சரியாயிடுச்சுன்றது ஒரு வரலாறு சொல்லுது. கூகுள்ல பார்த்தேன். அப்புறமா இந்த கோயில்ல முக்கிய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன், வள்ளி, தெய்வானை எல்லாருமே தனித்தனியா மயில் வாகனங்கள்ல உட்கார்ந்து மக்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாங்கன்றதுதான் இது. பிரார்த்தனை நேர்த்தி கடன் சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்க என்னென்ன ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு வந்து கடவுள் தருவாருன்னா, குழந்தை வரம் வேணுன்றவங்களுக்கு, ஆயுள் பலம் வேணுன்றவங்களுக்கு, கல்வியை வேணுன்றவங்களுக்கு, அறிவு வேணுன்றதுக்கு, அப்புறம் நோயெல்லாம் நீங்கி போகிறதுக்கு, செல்வம் வேணுன்றவங்களுக்கு, விவசாயம் செழிப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தலம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த நேர்த்தி கடனை எப்படி மக்கள் வந்து செலுத்துறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க விவசாய பூமியில வளர்ற விவசாய பயிர் வகைகள், தானிய வகைகள்லாம் இருக்குங்களா, அதுல வந்து படிக்கட்டில் வந்து தூவிட்டு போறாங்களாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாவோ அடுத்த விவசாயம் பண்றப்ப நம்மளுக்கு நல்லபடியா அமையன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த கோயில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா, காவடி எடுக்கிறாங்க. அந்த காவடி எடுக்கிறவங்க பார்த்தாலே பயங்கரமா வைப்பா இருக்குங்க. அப்படியே முருகரை மனசுல தோந்துட்டு அந்த ரோட்ல எல்லாம் காவடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. தண்ணி வேற ஊத்தி வச்சிருந்தாங்க. நல்லா வெயிலா இருக்குல்ல, தண்ணி ஊத்தி அதெல்லாம் கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே அந்த முருகர் கூடவே உள்ள என்டர் ஆயிடுறாங்க. உள்ளவே அப்படியே இப்போ முருகா முருகான்னு சொல்லிட்டு நம்ம நீ வேடிக்கை பாரு, நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா முருக பக்தி அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அது இல்லாம அங்க பிரதேசனும் பண்றாங்களாம். பெண்களுக்கு என்ன வேண்டுதல் பண்றாங்க அப்படின்னா, அடி பிரதேசம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பண்ணாங்க. நம்ம கும்பிட்டு தாண்டம் சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. பிரதேசம் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது கும்பிட்டு தாண்டம்னா என்னன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமா தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா சொறி, சிரங்கு, அதாவது உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் ஒரு முக்கியமான நோய்களா இருக்கும் இல்லைங்களா, நீங்கணும் அப்படின்னா உப்பும் மிளகும் வந்து சாமிக்கு வந்து காணிக்கையா செலுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கோயில் உள்ள. சுத்தி இருக்கிற கிராமப்புறங்களுக்குலாம் கோழி, ஆடு ஆகலாம் நேர்த்தி கடனா தராங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க எதுவும் பார்க்கல. மேபி தனியா ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல. இங்க ஒரு யானை கூட இருந்துச்சு, ஆனா நான் பார்க்கல. லாஸ்டா ஒரு தீ விபத்துல அந்த யானை மாட்டிட்டு வெளியில வந்த மாதிரி நான் நியூஸ் பார்த்தேன். அது எங்க இருக்குன்னு தெரியல, அது நான் பார்க்கல. மற்றபடி இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட ஃபுல் vlog வீடியோவை நான் போட போறேன். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க ஃபுல்லாவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.